Hi, இன்னைக்கு நம்ம 2023 பேப்பரோட passage 1 questions பார்க்க போறோம். Passage 1. The depreciation of an economy's currency is not a matter of concern in itself. So நம்ம ஒரு நாட்டோட ஒரு எக்கனாமியோட கரன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ டெப்ரிஷியேட் ஆகிறது, அதோட வேல்யூ குறையிறது வந்து தனிப்பட்ட விதமாக எடுக்கும் பொழுது அது ஒரு கன்சர்ன் கிடையாது அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நம்ம பேசேஜில் கரன்சி பற்றியும் எக்கனாமி பற்றியும் நிறையா பேச போகிறோம். The decline in value against major currencies has to be viewed with a set of macroeconomic factors. So, decline in value against major currencies அப்படின்னா ஒரு கரன்சியோட வேல்யூ கம்மியாகிறது எதை பொறுத்த மாட்டல் மீதி இருக்க கரன்சிஸ் பொறுத்த வரையில் ஓகேவா, has to be viewed with a set of macroeconomic factors. ஸோ அந்த மாதிரி குறையும் போது நம்மளே பார்த்துருப்போம் ஒரு டாலர் எத்தனை இந்தியன் ருபீஸ் அப்படின்னு. ஸோ அது வந்து வேல்யூ ஆஃப் Indian rupees against US dollars, a major currency, ஓகேவா, has to be viewed within a set of macroeconomic factors. ஸோ அது பார்க்குறது வந்து ஒரு செட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை மனசில் வச்சுட்டு பார்க்கணும். மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னா என்ன, மேக்ரோ அப்படின்னா பெருசு, மைக்ரோ அப்படின்னா சின்னது. ஸோ மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னா என்னன்னா இங்கே எக்கனாமி பட் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் இருந்து பார்க்குறது. எது மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேலில் எக்கனாமி பார்க்கும் பொழுது அஃபெக்ட் ஆகிற ஃபேக்டர்ஸ், அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ். த ரீசன்ட் டெப்ரிஷியேஷன் ஆஃப் த இந்தியன் ருப்பி இஸ் அ கேஸ் அண்ட் பாயிண்ட். ஸோ இதை பற்றி பேசும்பொழுது ரீசன்ட் டெப்ரிஷியேஷன் ஆஃப் இந்தியன் ருப்பி, ரீசெண்டாக வேல்யூ குறைஞ்சது, இந்தியன் ருப்பி வேல்யூ குறைஞ்சது வந்து இந்த கேஸில் ஒரு பாயிண்ட். இந்த கேஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு இது இப்போது அடுத்து பேச போகிறோம். த ருப்பி ஹாஸ் பின் டெப்ரிஷியேட்டிங் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நாளாக ருப்பி வந்து டெப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருந்துகிட்ருக்கு, அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. வாட் ஆர் ஆஃப் கன்சர்ன் நவ் ஆர் த ரேட் அட் விச் த டெப்ரிஷியேஷன் இஸ் அக்கரிங் அண்ட் அண்டர்லைங் ஃபேக்டர்ஸ் காசிங் த சேஞ்ச். ஆனால் இப்போதைக்கு எது கன்சர்னிங்காக இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்க, டெப்ரிஷியேஷன் மட்டும் தனிப்பட்ட விதமாக எடுத்துகிட்டா கன்சர்ன் கிடையாது, ஆனால் சில மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு. ஸோ டிப்ரிஷியேட் ரொம்ப நாள் ஆகிட்டுருக்கு, ஆனால் இப்போ வந்து கன்சர்ன் பண்ணுறது விஷயம் என்ன அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம், ஏதோ ஒன்று கன்சர்ன் காட்டுது அப்படின்னு. என்னது அது, த ரேட் அட் விச் த டெப்ரிஷியேஷன் இஸ் அக்கரிங். ஸோ எவ்வளோ வேகமாக அந்த வேல்யூ குறைவு அதிகமாகிட்டுருக்கு, எவ்வளோ சீக்கிரமாக அந்த வேல்யூ குறைஞ்சிட்ருக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ அளவு அந்த வேல்யூ குறைஞ்சிட்ருக்கு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அந்த அண்டர்லைங் ஃபேக்டர்ஸ் காசிங் த டேமேஜ். ஸோ அண்டர்லைங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இதுக்கு கீழே இந்த ஒரு ஃபினாமினான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கான அண்டர்லைங் ஃபேக்டர்ஸ் என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். த ரஷ்யன் யுக்ரைன் வார் ஹஸ் டிஸ்ரப்டட் சப்ளை செயின்ஸ் காசிங் கமாடிட்டி ப்ரைஸஸ் டு ரைஸ். ஸோ சப்ளை செயின்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ குளோபலைசேஷன் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு நம்ம ஹிஸ்ட்ரியில். ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா வேறு நாட்டிலேருந்து வரும். ஸோ நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம், நம்ம ஒரு பிசி வாங்குகிறோம் அப்படின்னா சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகிருக்கும், சிப் வந்து வேறு இடத்துல மேனுஃபேக்சர் ஆகிருக்கும், அசம்பிள் பண்ணுறது வேற ஒரு நாடாக இருக்கும். இந்தியாவே நிறையா இந்த மாதிரி அசம்பிளிங் ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து குளோபலைசேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட், எந்த ஒரு நாட்டுக்கு போகிற ப்ராடக்டாக இருந்தாலுமே ஒரு குளோபல் டச் இருக்கும். ஸோ ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து சப்ளை செயின்ஸை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஐதர் அந்த நாட்டு வழியாக போகிறதோ இல்லை அந்த நாடு ரஷ்யா யுக்ரைன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு விஷயமோ மேஜராக அஃபெக்ட் பண்ணியிருக்கு குளோபல் சப்ளை செயினை. இங்கே வந்து எந்த சப்ளை செயின் ஃபுட்டோடதா இல்லை லைக் எதோடது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லலை, பட் குளோபல் சப்ளை செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. காசிங் கமாடிட்டி ப்ரைஸஸ் டு ரைஸ். கமாடிட்டி அப்படின்னா என்ன, பொருட்கள். ஓகே, ஸோ கமாடிட்டி ப்ரைஸஸ் ரைஸ் ஆச்சு அப்படின்னா விலைவாசி, தினசரி விலைவாசி ரைஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். லீடிங் டு அ வேர்ல்டு வைட் ஹார்டனிங் ஆஃப் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸ். ஸோ இது லீடிங் டு இதுக்கு வந்து எதுக்கு கொண்டு போய் நிறுத்துது நம்மளையா, அ வேர்ல்டு வைட் ஹார்டனிங் ஆஃப் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸ். ஸோ உலக அளவில் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு, பட் இப்போ ஹார்டன் ஆயிருக்கு, அதாவது உறுதியாகிட்டே வருது, கண்டினியூஸாக இன்ஃப்ளேஷன் ஆகிறது. This in turn has caused major central banks to raise interests, forcing investors back to the safe haven of the US dollars. So safe haven அப்படின்னா safe place, ரெஃப்யூஜிஸ்க்கு சேஃப் ஹேவன், இல்லை வந்து சேஃப் ஹேவன் ஃபார் அனிமல்ஸ் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சேஃபான இருப்பிடம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம்.
This in turn has caused major central banks to raise interest rates, forcing investors back to the safe haven of the US. So safe haven அப்படின்னா சேஃபான இடம், தஞ்சம் புகுந்து அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ இதனால என்ன என்ன நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் ருப்பியோட டெப்ரிஷியேஷன் வேல்யூ நடக்கிறதுனால நிறைய பேர் வந்து நிறையா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகம் பண்ணிட்டாங்க. அதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து சேஃபான ஸ்டேபிளான யூஎஸ் டாலர்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க, ருப்பீஸில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இந்தியா தீஸ் ஹெட்வின்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஹெட்வின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, டெய்ல்வின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்முமே லைக் ஷிப்பிங், கப்பல் வந்து மோட்டர்ஸ் இல்லாத காலத்துலேருந்து வந்த டேர்ம்ஸ். இப்போ வந்து டெய்ல்வின்ஸ் அப்படின்னா பின்னாடி இருந்து அடிக்கிற காற்று, நம்ம வந்து முன்னாடி ப்ரொப்பல் பண்ணோம், முன்னாடி போக உதவும். இப்போ நம்மளுக்கு ஹெட்வின்ஸ் அப்படின்னா வந்து எதிர்த்து அடிக்கிற காற்று, ஸோ நம்ம போகிறதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். ஸோ தீஸ் ஹெட்வின்ஸ் ஃப்ரம் த குளோபல் எக்கனாமி அப்படின்னா நடக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட ப்ராக்ரெஸ்க்கு எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஹஸ் காஸ்ட் செவரல் ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கு. The rise in international prices, especially of crude oil, has led to a higher import bill and hence a greater demand for dollars. So உலகளவில் வந்து விலைவாசி அதிகமாகிறது, எஸ்பெஷலி க்ரூட் ஆயிலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, ஹாஸ் லெட் டு ஹையர் இம்போர்ட் பில்லை வந்து அதிகம் பண்ணியிருக்கு. நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா நிறையா, ஸோ அந்த பில்லை அதிகம் பண்ணியிருக்கு. அதனால ஒரு கிரேட்டர் டிமாண்ட் ஃபார் டாலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன் டெவலப்ட் கண்ட்ரி மார்க்கெட்ஸ் have caused a significant outflow of portfolio investments from India, aggravating the already climbing demands for dollars from a rising import bills. Okay, so டெவலப்டு கண்ட்ரி மார்க்கெட்ஸில் இருக்க ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன பண்ணியிருக்கு, ஒரு சிக்னிஃபிகண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்தியாவில் பண்ணுற போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து லிக்விஃபை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து ஃபாரினில் போய் பண்ணுறாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும்ல, அதனால். ஆக்ரவேட்டிங் அப்படின்னா ஏற்கனவே இருக்க பிரச்சனையை வேர்சன் பண்ணுறது, ரொம்ப பண்ணுறது, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி. என்ன ஆக்ரிவேட் பண்ணலாம், ஏற்கனவே இம்போர்ட் பில் அதிகமாக இருக்குது, அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அந்த நாட்டிலேருந்து வெளியில், நம்ம நாட்டிலேருந்து வெளியில் போயிட்டாங்களாம் வேறு ஃபாரின் கண்ட்ரீஸ், ஹையர் இன்ட்ரெஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு போக. By May 2022, foreign international investors had pulled out 1.5 lakh crore rupees from the Indian markets. ஸோ மே 2022 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 lakh crores rupees வந்து இந்தியன் மார்க்கெட்லேருந்து புல் அவுட் ஆச்சாம் பை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். In the face of these pressures, the rupee left itself would decline in value as the rupee price of a dollar would increase substantially. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ரெஷரில் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே செய்யாமல் விடும் பொழுது ருப்பியோட வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும் அகேன்ஸ்ட் த டாலர். ருப்பி ப்ரைஸ் ஆஃப் த டாலர்னா ஒரு டாலரோட ஈக்குவலண்ட் ருபீஸ். ஒன் வே த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா could stem the tide would be to sell off dollars in the market to ease the supply situation. ஸோ ஸ்டெம் த டைட் அப்படின்னா என்ன, ஒரு கடல் அலை வந்துட்டே இருக்குது, ஸோ அதுக்கு பேர் டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை டைட், லோ டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிலா வரதை பொறுத்து கடலோட அளவு மாறும், ஸோ அது டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெம் த டைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காரணினால கடல் அளவு இன்க்ரீஸ் ஆகி லைக் ஒரு ஃப்ளட் மாதிரி வருது. ஸ்டெம் த டைட் அப்படின்னா அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த வரக்கூடிய ஒரு அபாயம் வந்து ஸ்டெம்லேயே வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடுறது. ஒன் வே த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா could stem the tide would be to sell off the dollars in the market to ease the supply situation. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இதை ஒரு வகையில் வந்து குறைக்கலாம். டாலர்ஸை வந்து மார்க்கெட்டில் விற்றுட்டாங்க ருபீஸ்க்கு அப்படின்னா சப்ளை சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியாகும். ஆனால் this would mean that while the value of the rupee could be contained, the nation's foreign exchange kitty would start to erode further. ஸோ வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி எப்படின்னு கேட்டிங்கன்னா, டாலர்ஸை வந்து மார்க்கெட்டில் வித்துடுறது ருபீஸ்க்காக. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து சரி பண்ணும் சுச்சுவேஷனை. ஆனால் அது என்ன ஒரு சைடு எஃபெக்ட் கொண்டு வரும்,
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிட்டி, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்க நம்ம பட்ஜெட்டை வந்து இன்னும் குறைக்கும். எரோட் ஈவன் ஃபர்தர், சாயில் எரோஷன் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி அரிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஆர்பிஐ ஹாஸ் பின் டூயிங் எக்ஸாக்ட்லி தட். ஸோ இதை தான் ஆர்பிஐ பண்ணிட்டு இருக்காங்க. த சேலஞ்ச் பிஃபோர் த ஆர்பிஐ இஸ் திஸ். ஆர்பிஐ முன்னாடி இருக்க சேலஞ்ச் இதுதான். டூ மச் டெப்ரிஷியேஷன் வுட் ரேஸ் டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ். த சேலஞ்ச் பிஃபோர் த ஆர்பிஐ இஸ் திஸ். How much to let the rupee depreciate and how much to intervene to prop it up. எந்த அளவுக்கு இன்டர்வென்ஷன் பண்ணணும், எந்த அளவுக்கு நடுவில் போய் நிறுத்தி ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு. டூ மச் டிப்ரிஷியேஷன், ரொம்ப டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். எல்லா விலைவாசியும் அதிகமாகிடும் டொமஸ்டிக்லி நம்ம நாட்டில். As the rupee price of imports, especially oil, would raise costs of production. ரொம்ப டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் நிறைய பொருட்களோட விலைவாசியே அதிகமாகிடும், இம்போர்ட் பில் அதிகமாகிடும். ஸோ நம்மளுக்கு ஜென்ரல் விலைவாசியும் அதிகமாகிடும், எந்த ஒரு இன்டர்வென்ஷன் எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா. இட் குட் ட்ரிகர் அ ரைஸ் இன் பாலிசி கண்ட்ரோல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் while க்ளோசிங் மானிட்டரிங் இன்ஃப்ளேஷனரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அது என்ன ஆகும், ஒரு பாலிசி கண்ட்ரோல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாகிறத பார்க்கும். while closely monitoring inflationary expectations. ஸோ நடக்கிறத பார்த்துக்கிட்டு அதை பொறுத்து பாலிசி அளவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். The biggest change is to navigate unpredictable economic shocks in the near future. ஸோ இதெல்லாம் எப்படியும் சரி பண்ணிடலாம், ஆனால் வந்து அதை விட பெரிய சேலஞ்ச் என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் ஷாக் எல்லாம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாஸ் growth and employment situations are yet to stabilize and what they were about a decade ago. ஸோ ஒரு லைக் 10 years, ஒரு டெக்கேட் முன்னாடி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துச்சு. என்ன ஸ்டேபிளாக இருந்துச்சு, growth and employment situation. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டேபிளைஸே ஆகலை, இன்னும் அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. yet to stabilize அப்படின்னா இன்னும் ஸ்டெபிளைஸ் ஆகலை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்டெபிலிட்டி அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The RBI has a difficult choice. Controlling inflation versus stimulating growth and stabilizing the rupee without severely diminishing the country's foreign exchange kitty. ஸோ ஆர்பிஐக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஃபேக்டர் இருக்குது. ஒரு பக்கம் எந்த இன்டர்வென்ஷனும் பண்ணல அப்படின்னா ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே போயிடும், நம்மளுக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் குறைஞ்சு எக்கனாமி அடிப்படும், ஆனால் வந்து விலைவாசி அதிகமாகாது. இதுவே வந்து ஃபாரின் கரன்சியை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஐஎன்ஆருக்கு விற்றாங்க அப்படின்னா டெப்ரிஷியேஷன் அண்ட் வேல்யூ குறையும், ஆனால் நாட்டில் ஃபுல்லாக இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். ஸோ ரெண்டுக்கும் பேலன்ஸ் தான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தர் முடிச்சுக்கிறாரு. அடுத்து நம்ம கொஷின்ஸ் போகலாம். Question 106. What is the central theme of the passage? நம்ம பேசேஜோட சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பார்ப்போம். இட்ஸ் a major cause for concern if an economy's currency is depreciating. கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் லைனே என்ன சொல்கிறாங்க, ஒரு எக்கனாமியோட கரன்சி டெப்ரிஷியேட் ஆகிறத மட்டும் தனிப்பட்ட விதமாக பார்த்துக்கிட்டா அது ஒரு கன்சர்ன் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஓப்பனிங் லைனே. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஏன்னா ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ மேஜர் கன்சர்ன் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் லைனோடவே அக்ரி பண்ணலை, இன்ட்ரடக்ஷனோடவே அக்ரி பண்ணலை. ஸோ ஆப்ஷன் ஏ எலிமினேட் ஆகிடும். ஆப்ஷன் பி, கரன்சி டெப்ரிஷியேஷன் இஸ் நாட் அ ரீசன் ஃபார் வரி இன் இட் செல்ஃப், பட் இஃப் மேக்ரோஎக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஆர் நாட் குட் தே மே பி அ காஸ் ஃபார் கன்சர்ன். ஸோ அதை மட்டும் தனிப்பட்ட விதமாக ஒரு நாட்டோட ஒரு எக்கனாமியோட கரன்சி மட்டும் வேல்யூ கம்மியாகிறத தனிப்பட்ட விதமாக எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் மற்ற மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், ஸோ லார்ஜர் பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருந்து நம்ம எடுத்துக்கிற நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து அது ஒரு கன்சர்னுக்கான ஒரு விஷயமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம பேசேஜ் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். ஸோ இது வரதுக்கு வாய்ப்பு அதிகம். The fact that the Indian rupee is witnessing a decline in value against major currencies is very worrisome. ஸோ இதுவும் வரலாம், ஆனால் வந்து இது மட்டும் பேசேஜோட தீம் கிடையாது. நம்மளுக்கு ஆப்ஷன் பி அளவுக்கு முழுமையாக இல்லை. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் சி வராது. ஆப்ஷன் டி, a central bank must always do everything in its power to stem the slightest depreciation of the country's economy. இதுவும் நம்ம ஆத்தர் சொல்ல, இதெல்லாம் நடக்குங்க, என்ன பண்ணாலும் கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆகிறது நடக்கும், அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், அதை நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸோட பேசேஜோ ஒழிய அது நடக்கவே கூடாது, அது நடக்க விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம ஆத்தர் பேச கிடையாது. ஸோ சென்ட்ரல் தீம் ஆஃப் த பேசேஜ், நான் என்ன சரின்னு நினைக்கிறனோ இல்லையோ ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆத்தர் எது சரின்னு நினைப்பாரு அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதுவும் வராது. நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சராக வரும். Question 107. Based on the author's arguments, which of the following, if true,
would reduce the decline in value of the rupee. ஸோ இங்கே இருக்க எந்த ஆப்ஷன் சரியாக இருந்தால் ருப்பியோட டெப்ரிஷியேஷனை குறைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே இருந்தப்போ the RBI buying as many dollars as possible from the market. ஸோ இது வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்பிஐ வந்து யூஎஸ்டி இல்லை வேறு ஏதோ ஒரு கரன்சிக்கு ருப்பீஸ்க்கு விற்றா we will get some amount of இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ buying as many dollars as possible from the market may be not the best idea. ஸோ the marketோட பேலன்ஸை destroy பண்ணிடும். ஓகேவா? Option C, a reduction in worldwide inflationary trends and the reduction of interest rates in which developed country markets. So worldwide inflationary trends குறைஞ்சுது. அதுக்கப்புறமா the reduction of interest rates. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சிது அப்படின்னா ரெண்டு சைடில் இருந்துமே விலைவாசி குறையும், ருப்பியோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் பி, a steep increase in commodity prices and the continued disruption of the supply chain. ஸோ இது வந்து நம்மளுக்கு டெப்ரிஷியேஷனை இன்னும் லைக் வேல்யூ குறைக்கும். ஸோ இது வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆப்ஷன் ஏ, appointing a new governor for the RBI who has a better sense of how to control inflationary trends. அகைன் இது நம்ம பாசேஜில் கொடுக்கவே கிடையாது. அண்ட் இங்கே வந்து பேஸ்ட் ஆன் த ஆத்தர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். Question 109. Which of the following, if true, would most strengthen the author's argument for why Indian exports may not be able to take advantage of the falling rupee? ஸோ இங்கே இருக்க எந்த ஆப்ஷன் வந்து strengthens the statement அப்படின்னு பார்க்கணும். ஸ்பெசிஃபிக்லி எந்த ஆர்கியூமெண்ட்டை strengthen பண்ணுதான்னு பார்க்கணும். நம்ம வந்து author's argument about the advantages of the falling rupee, யாருனாலும் advantage of the falling rupeeயை வந்து எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆர்குமெண்ட்டை எது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். எக்கனாமிஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் ஆர் விட்னஸிங் அ ஸ்லோ டவுன் அண்ட் இன் சச் எக்கனாமீஸ் டிமாண்ட் ஃபார் இம்போர்ட்ஸ் டிக்ரீஸ் சப்ஸ்டான்ஷியலி. ஓகே, ஸோ உலக அளவில் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருக்குது, அதனால அவங்க பையிங் கெப்பாசிட்டியும் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்போர்ட்டுக்கான டிமாண்டே இல்லாமல் போயிடும் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. Economies across the world are booming and there is an increasing demands for Indian exports. ஸோ இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்மளோட ஆத்தரோட ஆர்குமெண்ட்டை வீக்கெண்ட் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்பெசிஃபிக் இதில் என்ன சொல்கிறாருன்னா, எதனால் இந்தியன் ருப்பி வந்து இந்த சுச்சுவேஷனை அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல வராரு. இங்கே என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆர் பூமிங். ஸோ இது டைரெக்டாக அவங்க ஆத்தரோட ஆர்குமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. எல்லா எக்கனாமியே ஒரு ஸ்லோ டவுனாக தான் இருக்குது. அதனால ஆப்ஷன் பி கண்டிப்பாக வராது. A reduction in volume of exports can be more than offset by the increased value of dollars that the Indian reporters would earn. இதை பற்றி நம்ம எதுவுமே படிக்கல பேசேஜில், இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட் பற்றி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு வராது. யூஸ்வலி ஸ்ட்ரென்தன்ஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ், வீக்கன்ஸ் த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஆன்சர்ஸ் பேசேஜ்லேருந்து தான் வரணும்னு அவசியம் கிடையாது. which of the following strengthens this specific argument of the author அப்படி கூட கேட்பாங்க. ஸோ நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. Countries across the world have managed to find ways to insulate themselves from the effects of the Russia-Ukraine war and will need a lot of Indian imports to sustain their new growth models. ஸோ என்ன கண்ட்ரிஸ் நிறைய நாடுகள் வந்து போர் புரிஞ்சோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ ஒரு லாஜிஸ்டிக்கல் இஷ்யூ வருது, லாட்ஸ் ஆஃப் இந்தியன் இம்போர்ட்ஸ் வந்து அங்கே போய் சேர முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்க பிரச்சனைகளில் வந்து எப்படி ஒரு கண்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, நிறைய இந்தியன் இம்போர்ட்ஸ் பண்ணினோம் அப்படின்னா அதை வந்து ஒரு சஸ்டெயினபிள் நியூ க்ரோத் மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சீராக ரொம்ப நாள் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு நியூ க்ரோத் மாடலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுற விஷயத்த வந்து நிறைய கண்ட்ரி வந்து உலகம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது அகெயின் ஏதோ வேக்லி நம்ம பேசேஜ்க்கு ரெலவெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை வந்து அந்த ஆப்ஷனை நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இது நம்மளுக்கு வராது. ஸோ நம்ம வந்து இங்கே ஏஆ சிஆ அப்படின்னு தான் பார்க்கணும். இங்கே ஆப்ஷன் ஏ, எக்கனாமிஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆர் விட்னஸிங் அ ஸ்லோ டவுன் அண்ட் இன் சச் எக்கனாமிஸ் demand for imports increases substantially.
A reduction in the volume of exports can be more than offset by the அது நம்மளுக்கு வராது, நம்ம eliminate பண்ணிட்டோம். Countries across the world have managed to find ways to insulate themselves from the effects of Russia-Ukraine war and will need a lot of Indian support. ஸோ இது வந்து நம்மளுக்கு சிமிலராக இருந்தாலுமே நம்மளுக்கு பேசேஜுக்கு தீம் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. இது வேறு ஏதோ பற்றி பேசுகிறாங்க, சிமிலராக இருந்தாலும் பட் இட்ஸ் நாட் ரெலவெண்ட். ஸோ இதுவும் நம்மளுக்கு வராது. A reduction in the volume of exports would be more than offset by the increased value of dollars that the Indian exporters would earn. So reduction in the volume, export volume குறைஞ்சிடுச்சுன்னா இது வந்து நம்ம ஆஃப்செட் பண்ணிடலாம். அதாவது increased value of dollars வச்சு நம்ம அந்த இதை ஆஃப்செட் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த பாயிண்ட் சொல்லுது. அகைன் இட்ஸ் irrelevant to the passage. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சராக வரும். ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா reduces risk for imports. Question 110. Based on the author's arguments, which of the following must necessarily be true? நம்ம ஆத்தரோட ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிறதுல எது கண்டிப்பாக உண்மையாக இருந்தாகணும் அப்படின்னு பார்க்கலாம். The continuing depreciation of the Indian rupee at its current rate, coupled with worldwide inflationary trends, would result in immense political instability in India and consequently all of South Asia. ஸோ நம்ம ஆத்தர் வந்து இதை பற்றி எதுவுமே சொல்ல கிடையாது. ஸோ இது நம்மளுக்கு வராது. பேஸ்ட் ஆன் த ஆத்தர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, வராது. If nothing else is done, the raise of interest rates in developed country markets, coupled with the hardening of inflationary trends across the world, would result in a fall in value of the rupee against the dollar. ஸோ எதுவுமே உண்மையாக இல்லைனா கூட ரைசிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் வந்து சுற்றி கடைசியில் என்ன பண்ணுது, நம்ம ருப்பியோட வேல்யூ தான் குறைக்குது. இஃப் த இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸ் கண்டினியூ டு ஹார்டன் அக்ராஸ் த வேர்ல்ட் அண்ட் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன் டெவலப்ட் கண்ட்ரீஸ் மேக் மார்க்கெட்ஸ், இஃப் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸ் continue to harden across the world and if interest rates in developing country markets continue to rise, portfolio investors would increase their investments in India. இது நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி கிடையாது, ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, டெப்ரிஷியேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டாலரில் இன்வெஸ்ட் பண்ண போயிட்டாங்க ஐஎன்ஆர்லேருந்து. ஸோ இது நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி அங்கே தான் வந்து போய் முடியும். நம்ம இதை சரி பண்ணல அப்படின்னா திருப்பி போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து வந்துடுவாங்க அப்படின்னு. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு வரலாம். If nothing else is done, the rise of interest rates in developed country markets coupled with the hardening of inflationary trends will result in a rise in value of the rupee against the dollar. ஸோ ரெண்டுமே ஆப்ஷன் சிடி ரெண்டுமே ஒன்று தான். பட் ஆப்ஷன் சி நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா this will have a positive impact அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம பேசேஜில் பார்த்தோம் அப்படின்னா அது நெகட்டிவ் இம்பேக்ட் தருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி வராது. இதனால தான் நம்ம கொஷினை தெளிவாக படிச்சிடணும். இவ்வளோ தூரம் படித்த நான் கடைசி சென்டென்ஸ் படிக்கல, பட் அது படித்தாதான் வந்து எனக்கு கீ டிட்டர்மினிங் ஃபேக்டர் இங்கே. ஸோ நம்மளுக்கு டி வரதுக்கு வாய்ப்பு அதிகம். நம்ம பி இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். இஃப் நத்திங் எல்ஸ் இஸ் டன், த ரைஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஸோ நம்மளுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னா rise of interest rates coupled with the hardening of the inflationary trends all across the world will result in a fall in value of the rupee against the dollar. ஸோ நம்ம ஏ ஏற்கனவே எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பிசிடியை எலிமினேட் பண்ணோம். இப்போ நம்ம பிசிடி எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு பார்ட் எல்லாமே ஒன்று தான். இதிலிருந்து அவங்க இன்ஃபர் பண்ணுற விஷயம் தான் மாறுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன, எதுவுமே நடக்கலை, நம்ம எதுவுமே இன்டர்வென்ஷன் பண்ணலை, இன்ஃப்ளேஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது, நடந்துகிட்டே இருக்க ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, அது பர்மனெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதா ஸ்டார்டிங். என்ன இன்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க, எந்த கன்க்ளூஷன் வந்து மஸ்ட் பி நெசசரிலி ட்ரூ வித் வாட் தி ஆத்தர் செட் அப்படின்னு பார்ப்போம். திஸ் வில் ரிசல்ட் இன் அ ஃபால் இன் வேல்யூ ஆஃப் த ருப்பி அகேன்ஸ்ட் த டாலர். கரெக்ட், நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணி ஆகணும், இல்லைனா நம்ம ருப்பி வேல்யூ ஃபார் த டாலர் வந்து ரொம்ப அபிஸ்மலி ஹையாக, ரொம்ப லைக் கன்சர்னிங்லி ஹையாக போயிடும் அப்படின்னு. ஸோ இது வர வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் சி, திஸ் வில் ஹாவ் அ பாசிட்டிவ் இம்பேக்ட், கண்டிப்பாக கிடையாது, சி வராது. ஆப்ஷன் டி, ரைஸ் இன் வேல்யூ ஆஃப் த ருப்பி அகேன்ஸ்ட் த டாலர். ஓகே, ஸோ வேல்யூ வந்து அதிகமாச்சுன்னா
எப்படி நம்மளுக்கு வந்து $1 ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து இஷ்யூஸ். அது வந்து நம்மளோட ருப்பி வேல்யூவை குறைக்குது. அந்தளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பேசேஜில் இருந்து. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சராக வரும். Question 111 பார்ப்போம். Which of the following is the author most likely to agree with? ஸோ ஆத்தர் வந்து இங்கே இருக்க எந்த ஆப்ஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் அதிகம், லைக் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, the RBI must not focus solely on preventing depreciation of the rupee as they may result in negative impacts on other aspects of the economy. ஸோ நம்ம பேசேஜ் எடுத்துட்டோம்னா பேசேஜோட ஐடியாவே இதுதான். நம்ம வந்து ஒரு எக்கனாமி, ஒரு நாட்டோட கரன்சி எடுத்துட்டோம்னா அது வேல்யூ கொஞ்சம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா தனிப்பட்ட விதத்தில் அது வந்து ஒரு கன்சர்னுக்கான மேட்ரு கிடையாது, கவலைக்கான மேட்ரு கிடையாது. ஆனால் இதுவே நம்ம வந்து நிறைய மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு அப்படி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ல்டு வைடு இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கடைசியில் ஆத்தர் என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாரு, சில விஷயங்கள் செஞ்சால் என்னோட ருப்பி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி பெட்டராக இருக்கும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். இன்னொரு பக்கம் விலைவாசி அதிகமாகிடும், ரொம்ப அதிகமாகிட்டே போகும். ஸோ ரெண்டுக்கும் வந்து ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, ஸோ must not focus solely on preventing depreciation, other factors கன்சிடர் பண்ணும். இதுவே பி பார்ப்போம். must not solely focus on preventing depreciation. ஸோ ஏ அண்ட் பி ஒன்று தான். ஸோ ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஆர்பிஐ வந்து சோல்லி ப்ரிவென்டிங் டிப்ரிஷியேஷன் ஆஃப் த ருப்பியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் பண்ணால் இன்னொரு பக்கம் விலைவாசி அடிபட்டுடும் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ ஏ வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆப்ஷன் சி, பீரியாடிக் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸ் ஆர் நார்மல் இன் எனி எக்கனாமி and RBI need not worry about the inflationary effects in the Indian economy caused by the depreciation of the UP. சாதாரணங்க, விலை ஏறக்குறைய இருக்கிறது சாதாரண, நம்ம கவலைலாம் படக்கூடாது அப்படின்னு சி சொல்லுது. ஆனால் இது வந்து ஆத்தர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஆத்தர் என்ன சொல்ல வராரு, இது நடக்குது, இதை மட்டும் பார்த்தா நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது, ஆனால் மீதி இருக்க மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கன்சர்னுக்கு கவலைக்குரிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு நம்ம ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ கவலைக்குரிய விஷயம் கிடையாது அப்படின்னு இந்த ஆப்ஷனில் இருக்குது, அதனால் இது எலிமினேட் ஆயிடுச்சு. The RBI need not do anything to reduce the rate of depreciation since the depreciation is not a matter of concern in itself. ஸோ எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுடலாம். டிப்ரிஷியேட் ஆகிறதே வந்து ஒரு பெரிய மேட்டர் ஆஃப் கன்சர்ன் கிடையாது, அதனால என்ன, அதனால ஆர்பிஐ எதுவும் பண்ண தேவை கிடையாது அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட். பட் கிளியர்லி இது நார்மல் சுச்சுவேஷன் இல்லை, எதனால் நம்ம கன்சர்ன்டாக இருக்கணும். ஸோ இந்த நார்மல் சுச்சுவேஷனோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் ஆத்தரோட ஆர்கியூமெண்ட். ஸோ நம்மளுக்கு டியும் வராது, ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட ஃபஸ்ட்டு பேசேஜ் முடிச்சிட்டோம், அடுத்து செகண்ட் பேசேஜ் பார்க்கலாம்.